வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் குஜிலி குமார். ஆஃபீஸில் லஞ்ச் ரூம்லேருந்து தான் நாங்கள் எடுக்கிறோம் எங்கள் பிரேக் டைமில். ஸோ நீங்கள் ஒர்க் இருக்குது. இப்போ நாங்கள் இன்னும் சாப்பிடவே இல்லை, இனிமேல் தான் நாங்கள் சாப்பிடுவோம். நாங்கள் ஃபுல்லி எக்யூப்டாக தான் இருக்கோம். ப்ளஸ் புது மைக், புது ட்ரைபாட் தான் அழகாக செட் பண்ணி இந்த வீடியோவில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா ஃபுட்டு சாப்பிட்டு ரிவ்யூ பண்ணி காட்ட போகிறோம். இந்த இதுக்கு வாங்குறோம். இன்னைக்கு சண்டே, இன்னைக்கு சாட்டர்டே நாங்கள் வந்து ஆஃபீஸுக்கு வந்துருக்கோம். நம்ம ஆஃபீஸில் எங்கள் லஞ்ச் டைம், லஞ்சுக்குரிய லஞ்செல்லாம் போயிட்டு கற்றுக்கணும். நம்மளோட அறிமுகம் வாங்கிட்டு வந்தாங்க. சொல்லுங்க, என்ன சாப்பாடு வாங்கிட்டு வந்துருக்கீங்க? நாங்கள் என்ன வாங்கிட்டு வந்திருக்கோம்னா பிரியாணி வந்து ஃப்ரைட் ரைஸ்லாம் வாங்கிட்டு வந்தோம். தொடர்ந்து காட்டு அது பசி, எனக்கும் பசி. திறப்போம். ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பிபி ஹோட்டலில் வாங்கி கொட்டிட்டு கொடுத்ததானே. எஸ், இதுதான் வந்து ஃப்ரைட் ரைஸ். எங்களுக்கு கொடுத்துருக்க ஃப்ரைட் ரைஸ் இதுதான். அதுக்கு இதில் என்னென்ன வந்திருக்குன்னு சொல்லி குயிக்காக சொல்லுங்கள். அரைக்கி பசி தான். ஃப்ரைட் ரைஸில் என்ன வரும்? சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். இது ஒரு சின்ன சிக்கன் பீஸ் ஒன்று வச்சுருக்காங்க. கொஞ்சம் சில்லி பேஸ்ட் இருக்குது. அதோட ஒரு கிரேவி பேக் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எவ்வளோ ப்ரைஸ் போச்சுன்னு சொல்லி சொல்லுங்கள் அதுக்கு. நார்மல் ஃப்ரைட் ரைஸ் வந்து 500, லார்ஜ் எடுத்தீங்கன்னா 1000 வரும். 2 to 3 பீப்புளுக்கு சாப்பிடணும். லார்ஜ் நார்மல் ஃப்ரைட் ரைஸ் நாங்கள் 2 எடுத்தனால 3 பேருக்கு எவரேஜாக சாப்பிடலாம். பிரியாணி வந்து நார்மல் வந்து 500, லார்ஜ் வந்து 1000. ஸோ அதுவும் அதே மாதிரி தான். சரி, சாப்பிடுங்க. ஸோ நாங்கள் வளர்ந்து இப்படி தான் சாட்டர்டேஸில் சாப்பிடுவோம். சேர்ந்து சாப்பிட்றது. ஃபர்ஸ்ட் பைட். ஃப்ரைட் ரைஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மக்களுக்கு. ஃப்ரைட் ரைஸ் நல்லா இருக்கு. என்ன சொல்றது, மக்களுக்கு அவசரம் முடிச்சு. ஃப்ரைட் ரைஸ்ல வந்து பெருசா ஃப்ளேவர்ஸ் இல்லை. சில்லி பேஸ்ட், இந்த கறிகள் சேர்த்து சாப்பிட்றவங்க ஒரு டேஸ்ட் ஒன்று வருதுன்னா. நெக்ஸ்ட் இயர் கல்யாணம் முடிச்சிடுவீங்களா? மோஸ்ட்லி ட்ரை பண்ணி. யார் யார் இன்வைட் பண்ணுவீங்க? ஒரு சப்ஸ்கிரைபர் 1200 பேர் இருக்காங்க. 1200 பேர் இன்வைட் பண்ண போறீங்களா? வந்துடுவாங்க எல்லாரும். எல்லாம் இங்கே இல்லையே, உகாண்டா, எத்தியோப்பியா. சாப்பிடணும்னு சொல்லணும்னு நினைச்சேன். லைக் எங்களோட நாட்டில் வந்து ஒரு பெரிய அனர்த்தம் ஒன்று நடந்திருக்கு. ஒரு கொஞ்ச காலமா இப்படி ஒரு பெரிய ஒரு டிசாஸ்டர் வந்து நாடு ஃபேஸ் பண்ணல. கடைசியா 2016 இப்படி ஒரு ஃப்ளட் வந்துச்சு அந்த டைமும். பட் இந்த முறை அதையும் விட கொஞ்சம் வேர்ஸாக தான் இந்த முறை சிச்சுவேஷன் இருக்கு. ஆனால் இப்போ பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் ரெக்கவர் ஆகுது. பட் ஸ்டில் சென்ட்ரல் ப்ராவின்ஸ்ல, மலையகத்துலலாம் வந்து இன்னும் கொஞ்சம் என்ன சொல்றது, சிச்சுவேஷன் கொஞ்சம் வேர்ஸாக தான் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ எல்லாரும் சேஃபாக இருங்க. உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நாங்களும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து உங்களால் முடிஞ்ச அளவு, சின்னதோ பெருசோ அதை பற்றி இல்லை, ஒரு ஆளுக்கு ஒரு வேலை, ஒரு சாப்பாடோ, இல்லாட்டி ஒரு உடுத்துறதுக்கு ஒரு ஒரு ட்ரெஸ்ஸோ, சானிடரி பேட்ஸ், அந்த மாதிரி ஐட்டங்கள் ஒரு கொஞ்சம் அளவுல சரி வாங்கி, மருந்து, மெடிக்கல் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி அளவுக்கு வாங்கி கொடுக்குற அளவுக்கு இருக்குதுன்னா கொடுங்க. ஸோ ப்ளீஸ் பி சேஃப், பி காஷியஸ் அண்ட் பி விஜிலண்ட். Don't try to support. என்ன கிண்டலா? மூஞ்சிலே குத்துவேன் போடா. இது பேர் நிறைய பேர் பிபி ஹோட்டலா? பிபி வைன் ஸ்டோரா? பிபி ஹோட்டல், பிபி வைன் ஸ்டோர் நம்ம கிளைண்ட் ஹோட்டல். இது என்ன பேபி? பிபி ஹோட்டல். பிபி ஹோட்டல் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ரீசெண்டா ஃபேமஸா ஏறி போச்சு ஒரு கேஸ் ஒன்று, பிளாசா அப்படின்னு சொல்லி ஹோட்டல்ல வந்து அடிச்சு செட் ஆகுது. அதுக்கு முன்னாடி இந்த பிபி ஹோட்டல் இருக்கு. அதுக்கு வளர்ந்து அங்கே தான் சாப்பாடு வாங்குவாரு. சாப்பாடு மட்டும்தான் வாங்குவாரு. அங்க இருக்க ஒரு அண்ணோட செட் பண்ணியிருக்காரு. ஊட்டாக செட் பண்ணி செட் பண்ணீங்க. நீங்க வீடு அங்க இருக்க ஆன்டி செட் பண்ணி
உனக்கு என்டி மாறினா பிடிக்குது. ஆட்சி மாற முடிச்சிடும். அடுத்ததான் வந்து நாங்க அடுத்து என்ன பிரியாணி சாப்பிடுறோம். பிரியாணி நாங்க எடுக்க போறோம். அதுக்கு வந்து பிரியாணி அவங்களுக்கு ரோஸ் காட்டுவாரு. அங்கேயும் காட்டி இங்கே இப்படி பேசிக்கிட்டு இருக்கோம். அதுவும் இருக்குல்ல அங்க எனக்கு எடுத்துட்டு வரல தானே. அதான் இங்கேயும் வந்து எடிட் பண்ணி போடுவோம். நடுவில் நம்மள வாய்ஸ் போவோம், பின்னாடி நாங்கள் போடுவோம். சரி ஓகே. அடுத்ததாக வந்து நாங்கள் பிரியாணி இப்போ ஓப்பன் பண்ணுறோம். அது இதுக்கு கூட்டா சேர்ந்து கூட்டு முயற்சியாக நாங்கள் நீ அந்த காலை போடுங்க, நீ இந்த காலை போடுங்க. எஸ், இதுதான் இவங்களோட பிரியாணி போர்ஷன். கதிர் இப்போ பிரியாணியை காட்டிக்கிட்டு இருக்காரு உங்களுக்கு. அடுத்து பிரியாணியில பற்றி சில விஷயங்கள் கதிர் அந்த கேமரா பார்த்து பேசுவார். பிரியாணி பத்தி பிரியாணி நீ சமைக்கலடா, அதை பார்த்து பேசு. பிரியாணி என்னென்ன இருக்கு? பிரியாணியில முட்டை இருக்குது, கோழி இருக்குது, சிக்கன் பிரியாணி, இது சிக்கன், மிட்டை மிட்டை முட்டை, என்னதுடா மாசி சம்பல், என்ன சம்பல், அச்சாறு, அப்புறம் பிரியாணியில ரம்பாவும் இருக்கு, ரம்பா ரம்பா ஒண்ணு இருக்கு. எஸ் ஓகே. ஐயா நான் இந்த ஒரு கேள்வி கேட்கிறேன். கோழி வந்துச்சுன்னா முதல்ல இல்லாட்டி முட்டை வந்துச்சு? அதே வகையான கேள்வி. எப்படி பதில் சொல்ல தெரியும்? 1000 சொல்லணும். 3/4 பதில் சொல்ல முடியும்னா அதை சொல்லி பாருங்க. நல்லா யோசிங்க, கொஞ்சம் நேரம் யோசிச்சு சொல்லுங்க. இன்னும் திண்டுக்கே போவீங்க தானே, ஒரு வார்த்தை கூட பேச மாட்டீங்க. பிரியாணி எப்படி இருக்கு சாப்பிட கூட பேசக்கூடாது. வீட்டுல போனா நல்லா படிக்க சொன்னாங்க, எட்டாங்களோட செய்யற வேணாம்னு சொன்னாங்க. நல்ல பிள்ளையா இருங்க, நல்ல ஆட்டிடியூடோட இருங்கன்னு சொல்லுங்க. அதெல்லாம் கேட்டீங்களா? உங்க வீடியோஸ் கொஞ்சம் இருக்கு, எனக்குனா நீங்க ஆட்டிடியூட் சார். அந்த பிரியாணி மூவி நல்லா இருக்கு. பிரியாணி கொஞ்சம் ஃபிளேவரா இருக்குதான் அதை விட. ஃப்ரைட் ரைஸை விட பிரியாணி கொஞ்சம் ஃபிளேவரா இருக்கு. இன்னும் நிறைய வகையில போட்டு தாக்கியிருக்காங்க. கோழியை வந்து கொஞ்சம் நல்லா பெருசா தாராளமா வைக்கலாம். வைக்க மாட்டாங்க. கோழி விற்கிற விலைக்கு வட்டாங்களா அப்படி. அடுத்தது கேள்வி, கோழி வந்துச்சா முட்டை வந்துச்சா? முட்டை. கோழின்னு சொன்ன என்ன சொல்லியிருப்பேன்? எப்படின்னு கேட்டிருக்கியா? எப்படின்னு கேட்டிருப்பேன். இல்லை சரி சொல்லு. முட்டைதான் இருந்துச்சு. முட்டை வாங்கல. ஏன்னா நீங்க கோழி பிரியாணி வாங்கினாங்க அது முட்டை இருக்கும். நீ முட்டை பிரியாணி வாங்கினா அந்த கோழி இருக்காது. பிரியாணி சாப்பிட்டு முடியும் எடுத்து வந்துட்டோம். பிரியாணி நல்லா இருந்துச்சு. ஃப்ரைட் ரைஸை கம்பேர் பண்றத விட பிரியாணி நல்லா இருந்துச்சு. உங்களோட பிரியாணி சேல்ஸும் ஃப்ரைட் ரைஸை விட பிரியாணி வந்து உங்களோட சேல்ஸ் கூடும். அது வந்து நீங்கள் பக்கம் போனீங்கன்னா கல்பெட்டி பார்த்தோம், அல்மாஸ் நியர்பை இந்த மாதிரி ஒரு பட்ஜெட் தான். பட்ஜெட் பிரியாணி, பட்ஜெட் ஃப்ரைட் ரைஸ் ஒரு ஆள் 2 பேர் சாப்பிடுவோம். பாருங்க, நாங்கள் 3 எடுத்தோம், 3 பேர் ஓரளவு சாப்பிட்டுருக்கோம். 1000 தான் முடிச்சு. அந்த பக்கம் போனீங்கன்னா இன்கேஸ் ஆஃப் ஒன் டைமே போட்டு தருவாங்க. பிரியாணி வந்து மார்னிங்கும் போடுவாங்க, திரும்பி ஈவினிங் 4 o'clock மாதிரியும் போடுவாங்க. ஏன்னா வந்து அவங்களோட சேல்ஸ் வந்து பிரியாணியில கூட. ஃப்ரைட் ரைஸ் வந்து அவங்க இன்ஸ்டன்டா போட்டு தருவாங்க. இது கேட்கறதுல ஸோ நான் ஐடியாவில் வந்து பிரியாணி வந்து ஃப்ரைட் ரைஸ் வந்து வருது பிரியாணி தான் சொல்லுவேன். ஸோ அப்படியே பேசி ஓரளவுக்கு சாப்பிட்டு முடிச்சாச்சு. 2க்கு நான் வந்து 500 ரூபா 1000 ரூபா போச்சு. நான் 500 ரூபா போட்டேன், அது 500 ரூபா போட்டாரு. காசே போனாங்க. நீங்க மக்கள் வந்து நீங்க சொல்ற ஃபேக்ஷன் நம்ப மாட்டாங்க. வீடியோ பாக்குறது நீங்க 1 மில்லியன் 2 மில்லியன் சரி. நீங்க 1 மில்லியன் நம்ம சொல்ல சரி ஒரு சப்ஸ்கிரைபர் ரேட் ஒரு நம்ம வீடியோ 1 மில்லியன் போச்சுன்னா நீங்க என்ன செய்வீங்க? ஒரு சேலஞ்ச் ஒண்ணு ஏதாவது செய்வேன் அப்படி சொல்லுங்க. திருப்பதியில போய் மொத்தம் அடிக்கும் ஐடியா. அது நல்லா பார்த்துக்கணும் எல்லாரும் பேச சொல்றாரு.
திருப்பதில போய் மொட்டை அடிப்பாங்க. நீங்க வேற யாராவது கூட்டு போய் அவனுக்கு மொட்டை அடிச்சிருப்பாங்க தெரியாதீங்களா அப்படி சொல்லுவீங்க. நீங்க உனக்கு அவனுக்கு நீயே மொட்டை அடிப்பேன்னு சொல்லுங்க. நானே அடிப்பேன். இந்த வீடியோ இங்க இருந்து என் பண்றோம். நீ தொடர்ந்து நாங்க கொஞ்சம் அப்டேட் ஆகிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஐட்டம் ஐயா குழந்தை கேட்கும் நீங்க அப்படி செய்ய போல சொன்ன நீங்க நிறைய கொஞ்சம் இப்படி ஓகே. சோ கூட நான் சொன்னா நான் சொல்லி முடிச்சு அப்படி அடி பிடிச்சுவா அடி பிடிச்சு சொல்லுங்க அடி பிடிக்கிறது. ஸோ மறக்காம எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இப்போ நான் எப்பயுமே சொல்ல மாட்டேன் ரசிச்சு பார்ப்பீங்க. அந்த ரசிச்சு பார்த்து சொல்ல வேண்டியது நீங்க தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் அஸ். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே பாய். இந்தியாவிலேயே வேர்ல்டிலேயே கார் வச்சிருக்கிற கரகாட்ட கோஷ்டியா அது நம்ம கோஷ்டி தான். அதுவும் அம்பாஸ்டர் கார். என்னது அம்பாஸ்டர் காரா இவ்வளவு நீளமா இருக்கு?